ஒருவேளை அவனுங்க நம்மள தாக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா தயங்காம வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுங்க. நான் தான் உங்க உயர் அதிகாரி, எல்லா முடிவையும் நான் தான் எடுப்பேன். அதனால அவங்களோட எக்ஸ்ட்ரா அறிவெல்லாம் இங்கேயே கழட்டி போட்டு என் கூட உள்ள வாங்க. விக்கி 11 மணிக்கு ஒரு டெம்போ டிராவலர் வரும். சரி, அதுல அந்த பொண்ணுங்களை ஏத்தி அமிச்சு அதுக்கப்புறம் மிச்சத்தை. ஏய், யாரா நீங்க? ஏய், நாங்க தான்டா. ஏய், நீங்களா? ஆமா, நீங்க டிஃபன் கடை தானே நடத்துறீங்க. நாடக கோஷ்டி வரையா? சரி, நாடகம் முடிச்சு உங்க கடைக்கு போகாம இங்க எதுக்கு வந்தீங்க? எங்க நாடகத்துக்கு டொனேஷன் வாங்க வந்தோம். டொனேஷன்லாம் தர முடியாது. நாங்க வார வாரம் இங்க பார்ட்டி நடத்துவோம். இந்த வாரம் வேணா நாடகம் போட்டுக்குங்க. முதலாளிகிட்ட சொல்லி சன்மானம் தர சொல்றீங்க. எங்கடா உங்க முதலாளி? எங்கடா உங்க முதலாளி? அந்த ரூம்ல இருக்காரு சார். ஆண்டவரே. இவனுங்களை எல்லாம் ஓரம் கட்டி முட்டி போட வைங்க. சரிங்க ஆண்டவரே. மயிலு, வாடா. மணிமேகலை, சார். 2 பேரும் மேல போய் பத்திரமா அந்த பொண்ணுங்களை கூட்டு வாங்க. எஸ் சார். செல்ல புள்ள, இந்த வீட்டை தரவா செக் பண்ணுங்க. கண்மணி, மெயின் டோர்ல இருந்து எல்லா டோரையும் லாக் பண்ணி வை. ஓகே சார். என்னடா பாக்குறீங்க? சார், உழைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள அசால்ட்டா எவ்வளவு பெரிய கிளைம் பண்ணிருக்கீங்க. குட்டி போடுங்க. அவங்கள சின்ன பசங்க. நீயே ஓட்ல காலி பண்ண போறியா? போடுடா, போடுடா. ஐயோ சார், ஏய் போடுடா. டேய் சதீஷ், சார் வாங்க சார். எங்களை பிடிக்கிறதுக்கு தான் டிஃபன் கடையெல்லாம் போட்டு சீக்கிரட் ஆபரேஷன்லாம் பண்ணீங்களா? எதுக்கு சார் அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? உங்க டிபார்ட்மெண்ட்ல சதீஷ் யாருன்னு விசாரிச்சு பார்த்தாலே அவனை ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிருப்பாங்களே. ஓ அவ்வளவு பெரிய ஆளாட நீ? சார் அப்ப நான் யாருன்னே தெரியாதா? நீங்களாம் என்ன சார் இன்ஸ்பெக்டர்? மாறு வேஷம்லாம் போட்டீங்க, சரியா விசாரிக்காம என்ன தேடி வந்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் சொல்லவா சார், இந்த இன்ஸ்பெக்டர் கெட்டப்பை விட உங்களுக்கு டீ கடை கெட்டப் தான் ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். சார் நாங்களாம் கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க, நீங்களாம் பொறுக்கிறதுக்கு தான் கை நீட்டணும், அடிக்கிறதுக்குலாம் கை நீட்டக்கூடாது. செய்யறது கேவலமான வேலை. போலீஸ்காரங்கிட்ட எகத்தாளமா பேசுற? கொழுப்ப அடக்கறடா. சார் 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 பொறுங்க சார். ஏன் பறக்குறீங்க? ஸ்டேஷன் தானே போகணும், வரேன். அதுக்கு முன்னால எங்க அப்பாவுக்கு ஒரு போன் பண்ணி நான் சொல்லிடுறேன். உள்ள யாராவது இருக்கீங்களா? கதவை திறங்கம்மா. லேடிஸ் வாய்ஸ் தான் கேக்குது. கதவை திறங்க. லேடி கான்ஸ்டபிள்ஸ் வந்திருக்கோமா, கதவை திறங்க. கான்ஸ்டபிளா? மேடம், நாங்க எந்த தப்புமே பண்ணல மேடம். எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க மேடம். எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க மேடம். எங்களை எங்க கூட்டிட்டு போயிடாதீங்க. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்றதுக்காக நாங்க வரல, உங்க எல்லாரையும் காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. சொல்றா. அப்பா, கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா, யாருக்காவது உடம்பு முடியாம போச்சா? இல்லப்பா, போலீஸ் டீம் வந்துட்டாங்க, அரெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க.
இதுக்கு தான் இந்த கர்மத்தெல்லாம் விட்டு தொலைன்னு சொன்னேன். அப்பா புத்தி சொல்லி இதுவா பண்ணிரோம். சரி, போலீஸ் டீமை லீட் பண்ற ஆபீசர் கிட்ட போனை கொடு. இதோ பக்கத்துல அப்பா இருக்காரு, கொடுக்குறேன். இந்தாங்க எங்க அப்பா கிட்ட பேசுங்க. நான் எதுக்கு உங்க அப்பா கிட்ட பேசணும்? உங்க அப்பா யாரு? யாருன்னு எங்க அப்பா கிட்டே கேளுங்க. அதுக்கப்புறம் தாராளமா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஹலோ, யோ, யார் நீ? தைரியமா என் கெஸ்ட் ஹவுஸ்க்கே வந்திருக்க? குற்றம் பண்ற உனக்கெல்லாம் தைரியம் இருக்கும்போது அரசாங்கத்துல டியூட்டி பண்ற எனக்கு தடுக்கிறதுக்கு தைரியம் இருக்காதா என்ன? நான் யாருன்னு தெரிஞ்சுதான் வந்தியா? நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. இந்த அக்யூஸ்டோட அப்பன் இந்த கெஸ்ட் ஹவுஸ் உன் பேர்ல இருந்தா உன்னையும் அரெஸ்ட் பண்ண வருவேன். அப்ப தெரிஞ்சுக்கிறேன் நீ யாரு என்னன்னு. யோ, நான் எக்ஸ் மினிஸ்டர்யா, இப்ப சிட்டிங் எம்எல்ஏ. இருக்கட்டும் சார், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. என்ன சினிமா ஹீரோ மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன ரேங்க்யா நீ? குகை ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி. இந்த ஆபரேஷனுக்காக ஸ்பெஷல் ஆபீசரா என்ன நியமனம் பண்ணியிருக்காங்க. சார், நான் ஹீரோலாம் இல்ல சார், நானும் வில்லன் தான். ஆனா கொஞ்சம் நாகரிகமான வில்லன். சரி, கேச நீ அப்படியே விட்டுரு. உனக்கு ஒரு 25 லட்சம் தரேன். சார், இங்க நடந்த அத்தனை சம்பவத்துக்கும் என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. சரி, என் பையனை விட்டுரு. ஆதாரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிடு. 50 லட்சம் ரூபா வாங்கிக்க. சார், இந்த கேஸ பிடிக்கிறதுக்காகவே என் டீமோட இங்க வந்து ஒரு வாரம் தங்கி ஒரு டீ கடைக்கார வேஷம் எல்லாம் போட்டிருக்கேன் சார். யோசிச்சு பாருங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் டீ கடைக்காரனா வேஷம் போறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம். ரொம்ப உழைச்சிருக்கேன். நீங்க சொல்ற அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்க. நீ என்னதான் எதிர்பார்க்கிற? சார், நீங்க ஆளுங்கட்சி எல்லாம் இல்ல, எதிர்கட்சி எம்எல்ஏ. நான் நடவடிக்கை எடுத்தா என்னவெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியாததா சார்? உங்க கௌரவத்துக்கும் உங்க பையன் ஸ்டேட்டஸுக்கும் தகுந்தபடி முடிவா ஒரு ரேட்டை சொல்லுங்க. எனக்கு விலை பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இல்ல பையன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறேன். நீங்களாச்சு கோர்ட் ஆச்சு. எப்படி சார்? சரி, என் மகனை அவன் கார்லயே அனுப்பி வை. ஆதாரத்தை நீயே கொண்டு வா. 1 கோடி ரூபாய் தரேன். ஓகே சார். இன்னும் 1 மணி நேரத்துல உங்க பையன் உங்க வீட்டுல இருப்பான். பணத்தை ரெடி பண்ணி வைங்க. ஆதாரத்தோட நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேன். வச்சட்டுமா சார்? ஸ்டைல உங்களை ஏமாத்தி அழைச்சிட்டு வந்தானுங்களே, அவனுங்க யாராவது இந்த கேங்ல இருக்கானுங்களா? இவன் இவன் அவன் இருக்கானா? இருக்கா மேடம். அடி அவன. ராஸ்கல், காதல்னு நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டியடா. உன்னையும் இவன் தானமா ஏமாத்துனா? நீயும் வந்து அற. உங்க அப்பா மந்திரியா இருந்தப்ப அரசாங்க காசுல எத்தனை கோடி ரூபாய் அடிச்சிருப்பான். அதுவே ஈரத்தனம். அதுக்கும் மேல இந்த அக்கிரமத்தெல்லாம் செய்றீங்களேடா. நீங்களாம் அழுகிதான் சாவீங்க. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. தெரு தெருவா ஜனங்களை வச்சு அடிக்க வச்சு கொல்லணும்டா. மயிலு, கூட வா. சார், என் கூட வான்னு சொன்னேன். சொல்லுங்க சார்.
நீ தான் சொல்லணும். நீ என்ன பார்த்த? என்ன சார் நீங்க எதையுமே பார்க்காத மாதிரி கேக்குறீங்க? நான் என்ன பார்த்தேங்கிறத அப்புறமா சொல்றேன். நீ என்ன பார்த்தேங்கிறத சொல்லு. அயோக்கிய பசங்க அப்பாவி பொண்ணுங்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவுட்டிங் போற மாதிரி இங்க கூட்டிட்டு வராங்க. பார்ட்டி நடத்துற மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறானுங்க. இங்க நடக்கிற ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் எங்கேயோ இருக்கிறவன் லைவா பாத்துட்டு இருக்கான். அங்க இருந்து அவன் பொண்ணுங்களையும் செலக்ட் பண்றான். அந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இவனுங்க மயக்க மருந்து கொடுத்து கடத்துறானுங்க. இத செய்யறதெல்லாம் எக்ஸ் மினிஸ்டர் மயில் வாகனன் பையன் சதீஷும் அவனோட அள்ள கைகளும் தான். சபாஷ். அப்புறம் அப்படிதான் சார். இப்ப அந்த 3 பொண்ணுங்களையும் அவனுங்க விக்கிறதுக்காக அடைச்சு வச்சிருக்கானுங்க. நாம இப்ப அவங்கள மீட்டிருக்கோம். இந்த அயோக்கியன்களை அரெஸ்ட் பண்ணி நாம ரிமாண்ட் பண்ண போறோம் சார். நீ பார்த்தத சொல்லிட்ட, இனி நான் பார்த்தத சொல்றேன். கேக்குறியா? சொல்லுங்க சார். பழைய மந்திரியோட மகன் அவனோட பண்ண வீட்டுல பொண்ணுங்களை கடத்துறதா வந்த தகவலை விசாரிக்கத்தான் நாம இங்க வந்து கேம்ப் போட்டோம். விசாரிச்சோம், கண்காணிச்சோம், அந்த வீட்டையும் சோதனை போட்டோம். அங்க பசங்களும் பொண்ணுங்களும் வந்து பார்ட்டி பண்றதெல்லாம் உண்மைதான். ஆனா சட்டத்துக்கு விரோதமான எந்த காரியமும் அங்க நடக்கல. அப்படி நடக்கிறதா சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் பழைய மந்திரி மயில் வாகனனோட அரசியல் எதிரிகளால தூண்டிவிடப்பட்டது. இதுதான் நம்ம விசாரணையோட முடிவு. என்ன சார் அநியாயமா பேசுறீங்க? இங்க நடக்கிற கிரைம் பத்தி எல்லா ஆதாரங்களையும் திரட்டி உங்ககிட்ட பென் டிரைவ்ல நான் தானே கொடுத்தேன். சார் இங்க எந்த குற்றமும் நடக்கலனா இங்க இருக்கிற 3 பொண்ணுங்களும் யாரு சார்? அவங்க பார்ட்டிக்கு வந்தாங்க மயிலு. வந்த இடத்துல எதையோ கன்றாவியை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு இங்கேயே விழுந்துட்டாங்க. சார் வேணாம் சார், இவனுங்க மோசமான அக்யூஸ்டுங்க. இந்த பொண்ணுங்களை சாட்சியா வச்சு இவனுங்களுக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இது வரைக்கும் இவனுங்க கடத்தின பொண்ணுங்களையும் நம்ம மீட்டரலாம். இல்ல மயிலு, அவனுங்க இப்பதான் முதல் தடவையா ஒரு சின்ன குற்றம் பண்ணாங்க. அதுலயே நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. சார் நீங்க சொல்றது உண்மையே வச்சுப்போம். முதல்ல எஸ்பி முன்னால கொண்டு போய் அவங்கள எல்லாம் நிறுத்துவோம். மேற்கொண்டு என்ன செய்யணும்னு அவர் முடிவெடுக்கட்டும். நீ நினைக்கிற மாதிரிலாம் செய்ய முடியாது மயிலு. இதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். அவ்வளவு சுலபமா கை வைக்க முடியாது. நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைச்சா மேல் மட்டத்துல ஆளை புடிச்சு நம்மளையே காலி பண்ணிடுவாங்க. சார் அந்த மயில் வாகனத்தோட மகன் உங்களை மிரட்டி இருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப தைரியமான ஆளுன்னு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு பேர் இருக்கு சார். நீங்க போய் இந்த மாதிரி அக்யூஸ்டுக்கெல்லாம் பயப்படலாமா சார்? மயிலு, இதுக்கு பேர் பயம் இல்ல, பக்குவம். ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வீணா எதுக்கு மோதுன்னு சொல்லு. அது வீண் வேலை. சார் நீங்க இவ்ளோ கோழையா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுங்களை நம்ம காப்பாத்திருக்கோம். அவங்கள திரும்பவும் இவனுங்க கிட்டே ஒப்படைச்சிட்டு போகணுமா சார்? சாச்சா, அப்படி எப்படி செய்ய முடியும்? இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்கடான்னு பசங்களை பிடிச்சு வான் பண்ணிட்டு அந்த பொண்ணுங்களை பத்திரமா கூட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருவோம். சாரி சார், குற்றவாளிகளை பிடிக்கிறது மட்டும் தான் சார் நம்மளுடைய வேலை. நமக்கு அவங்கள தண்டிக்கிறதுக்கும் உரிமை இல்ல, எச்சரிச்சு மன்னிச்சு விடுறதுக்கும் அதிகாரம் இல்ல. அதெல்லாம் நீதிபதியோட வேலை. நேரம் ஆகுது சார். அந்த பொண்ணுங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவனுங்களை இன்னைக்கே ரிமாண்ட் பண்ணணும். வாங்க சார். அப்பா, சீனியர் ஆபீசர் சொல்றதை நீ மதிக்க மாட்ட. சார் கண்ணு முன்னாடி நடந்த அக்கிரமத்தை ஆதாரத்தோட புடிச்சிருக்கோம். அதை விட்டுருவோம்னா உங்களை சந்தேகம் தான் பட முடியும். எப்படி சார் மதிக்க முடியும்? ஓ, சந்தேகப்படுறியா? நீ புத்திசாலியாச்சேன்னு நான் சூசகமா சொல்லி பார்த்தேன். கரெக்ட், நீ சந்தேகப்படுறது உண்மைதான். இந்த கேஸ பதிவு பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய தொகையை பேசி முடிச்சிருக்கேன். இந்த கேஸ்ல இருந்து எவனுமே தப்பிக்க முடியாது. மத்தவங்க எல்லாரும் நான் என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா நீ மட்டும்தான் எனக்கு எதிரா எப்பவுமே அடங்க மாட்டேன். அதுக்காக தான் உன்னை தனியா கூட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். இதை எப்படி முடிக்கணுமோ அப்படி நான் முடிச்சுக்கிறேன். நீ கண்டுக்காம இருந்தா போதும். என்னால அப்படி விட முடியாது சார். மயில, பொறுமையா சொல்றேன் கேட்டுக்க. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இனிமே எனக்கு இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது.
இத்தனை வருஷமா என் பொண்ணுங்களுக்கு நான் செய்ய தவறினது எல்லாத்தையும் இந்த பணத்தை வச்சு நான் செஞ்சு முடிச்சிருக்கேன். இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல சார்? இத்தனை பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அத செஞ்ச அயோக்கியனுங்க கிட்ட பொறுக்கி திங்கிற காசை வச்சு உங்க பொண்ணுங்களை காப்பாத்துவேன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி செஞ்சா உங்க பொண்ணுங்க நல்லா இருப்பாங்களா சார்? அடிங்க. என் பொண்ணுங்களுக்கு சாபம் கொடுக்குறியா? உங்க பொண்ணுங்களுக்கு நான் சாபம் கொடுக்கல சார், உங்களுக்கு தெளிய வைக்கிறேன். உங்களுக்கு உங்க பொண்ணு மாதிரி தானே சார் இந்த பொண்ணுங்களை பெத்தவங்களும் நினைச்சிருப்பாங்க. இந்த இடத்துல இதே மாதிரி உங்க பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கும் கூலி வாங்கிட்டு இப்படிதான் சும்மா விட்டுருப்பீங்களா? நீ ரொம்ப ஓவரா பேசுற. எனக்கு என் பொண்ணுங்க மேல இருக்க பாசத்தை பார்த்து நீ பொறாமப்படுற. பொண்ண மாதிரியே என் பொண்ணுங்களும் சோத்துக்கு அலையறவளுங்களா இருக்கணும் நீ நினைக்கிற, அப்படிதானே? இப்ப என்ன, அந்த பசங்க மேல நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதானே? எடுக்கிறேன். ஆனா உனக்கு இனிமேல் தான் இருக்கு. குருமூர்த்தி யாருன்னு காட்டுறேன். பரமர பழையமணி கேட்ச் இட். சொல்லுங்க ஆண்டவரே. இவனுங்களை எல்லாம் அவங்க வண்டியில ஏத்துங்க. தட் பேட் பாய்ஸ் ஆல் பேட் பாய்ஸ். வாடா எந்த போங்கடா, போடா போடா. லுக் வேற. வாடா போடா. தள்ளப்பல தலைவரே, இந்த பொண்ணுங்களெல்லாம் வண்டியில ஏத்துங்க. வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. போ. இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்க? கிளம்பு. ஏறிக்கிட வண்டியில போய் கார் வாங்க. மணிமேகலை, இந்த 3 பொண்ணுங்களை ஜீப்ல ஏத்து. எஸ் சார். போங்க. தலைவரே, இப்ப நம்ம எங்க போறோம்? நீங்க 4 பேரும் ஸ்டேஷனுக்கு போங்க, நான் எஸ்பி ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். சார், நாங்களும் எஸ்பி ஆபீஸ்க்கு வரோம் சார். அறிவு இருக்கா உனக்கு? நான் என்ன திருவிழாவோட தேர் பக்கவா கூட்டு போறேன்? எப்ப பார்த்தாலும் உயர் அதிகாரிகள் பேசும்போது ஊடால பேசிக்கிட்டு. என் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடிஞ்சா டியூட்டியில இருங்க, இல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிடணும். ஆமா, உன் எக்ஸ்ட்ரா அறிவெல்லாம் என்கிட்ட ஏதாவது காட்டணும்னு நினைச்ச தொலைச்சு புடுவன். தொலைச்சு ஏமா, அவர் எங்க போச்சோம் அங்கதான் போகணும். எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. வா போலாம், வா. மயிலு,
என்னதான் ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து தானே இந்த ஆபரேஷன் பண்ணோம். நம்மள மட்டும் ஏன் ஒரு ஸ்டேஷன் போக சொல்றாரு? மயிலு, என்னதான் நடக்குதுங்க? சார் உன்னை தனியா கூட்டு போய் என்ன சொன்னாரு?